பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நிஜத்தை மாற்றும் அற்புத சக்தி, சத்தியம். ஆதார வசனம் ஏசாயா 49 அதிகாரம் 3வது வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அந்த இஸ்ரவேலேங்கிற இடத்துல உங்களுடைய பெயரை போட்டுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்துவோடு இணைந்து நடக்கும் வாழ்வு ஒப்பற்றது. கிறிஸ்துவை நம்முள்ளே பெற்றும் அனுமதித்தும் நம் போக்கில் வாழவும் முடியும். அவரை கண்டுகொள்ளாமல் அவர் ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக வைக்கவும் நம்மால் முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு நபரிடம் தன் வேலை ஒன்றும் இல்லை என்றாலும் அந்த நபர் ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் எதிர் திசையில் செயல்பட்டால் கர்த்தரின் ஆவியானவர் அந்த நபரை விட்டு விலகி போய்விடுவார். அப்படித்தான் சவுல் ராஜாவுக்கு நேரிட்டது. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 14வது வசனத்தை படி. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்கி பண்ணி கொண்டிருந்தது. இயற்கையின் விதியே என்ன தெரியுங்களா? வெற்றிடமாக எதுவும் இருப்பதில்லை. தேவ ஆவி விலகினால் அந்த இடத்தை நிரப்பதற்கு பொல்லாத ஆவி வந்துவிடும். சவுலின் ராஜ்யபாரம் மொத்தம் 40 ஆண்டுகள். இதில் 25 ஆண்டுகள் கர்த்தரின் ஆவி இல்லாமலே, உதவி இல்லாமலே, தரிசனம் இல்லாமலேயே, அபிஷேகம் இல்லாமலேயே, ஆலோசனை இல்லாமலேயே அவன் அரசாண்டான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. தாவீதின் மேல் பொறாமை கொண்டதால், எரிச்சல் கொண்டதால் இந்த பொல்லாத ஆவி இவனை ஆட்கொண்டது. புதிய ஏற்பாட்டு காலத்தில், தற்போதைய கிருபையின் காலத்தில் ஆவியானவர் போய் வருகிறவர் அல்ல, நிரந்தரமாக நம்மிலே தங்கி இருக்கிறார். ரோமர் 5:5 வாசிங்க. தங்கி இருந்தாலும் நாம் அவரின் உதவியை கேட்டும் ஆலோசனை கேட்டும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு உதவி செய்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார், நடக்க வேண்டிய வழியை போதிக்கிறார், வழியை காட்டுகிறார், தொடர்ந்து நம்மிலே ஆளுகை செய்கிறார். நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இவர்களது வாழ்வு தேவன் இவர்களுக்கென்று வகுத்த பாதையில் நேராக செல்கிறது, தேர் போல. ஆவியானவர் தேவ திட்டம் சித்தம் அறிந்தவர். ஆகையால் நாம் கீழ்ப்படியும் போது, அவரோடு இணக்கமாக இருக்கும்போது, தளர்ந்து கொடுக்கும்போதே நம்மை நடத்துவதற்கு அவருக்கு எளிதாக இருக்கிறது. இதுதாங்க நாம் தேவனை மகிமைப்படுத்துவது, வேறொன்றுமில்லை. தேவன் நம்மிலே மகிமைப்படுகிறார். இப்படியான காரியம் லைஃப் ஸ்டைலாக மாறும்போது தேவன் நம்மிலே தொடர்ந்து மகிமைப்படுகிறார். ஆவியானவர் வழி நடத்தும்படி நாம் வாழும்போது நமது எண்ணம், பேச்சு, செயல் எல்லாம் தேவன் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு ஆவியானுடைய உணர்த்துதலுக்கு உங்களுக்குத்தான் தெரியும், உணர்த்துவார். இதை செய், இதை செய்யாதே, இதை பேசு, போகாதே. கீழ்ப்படியும் போது தேவன் நம்மிலே மகிமைப்படுகிறார். இது இல்லாமல் காலையிலிருந்து மாலை வரை தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை என்று கத்தி கத்தி குதித்து குதித்து பாடினாலும் ஒன்றும் மகிமைப்பட மாட்டார். நம்முடைய வாழ்வு அர்ப்பணமும் அதை சார்ந்த செயல்பாடு உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இது கடினமானது அல்ல, பழக்கப்பட்டவர்களுக்கு இது எளிமை. ஆவியானவரே நம் வாழ்வை நம் படகின் சுக்கான் பிடித்து நடத்தினாலும் புயல் காற்று, சுழல் காற்று, தடை, வறட்சி, ஏமாற்றம் எல்லாம் உண்டு. இவைகள் நம்மை இடித்து போடவல்ல, அழிக்கவல்ல, ஊன்ற கட்டவே அனுமதித்தவைகளாகும். நம்மை புடமிடுவதற்கு, நம்மை ஆசீர்வதித்து, இவர்களை ஆசீர்வதித்தது நியாயம்தான் என்ற அங்கீகாரம் பெற இவைகளெல்லாம் அனுமதிக்கிறார். அவர் நம் படகில் இருக்கும்போது, அவரது சொற்படி நாம் படகை நடத்தும் போது இப்படிப்பட்ட இடையூறுகளை அவர் பார்த்து கொள்வார். நம் வழியில் அவரை முன்னால் செல்ல விட்டு நாம் பின்னால் சென்றால் எது வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். நாம் அவரை முன்னால் அனுமதித்து நாம் பின்னால் தான் செல்ல வேண்டும். அப்படி என்றால் என்ன? நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் கேட்குறேன். நீங்கள் வழியை காட்டுங்கப்பா, நான் வர்றேன். இன்றைக்கி என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன். இந்தாங்கப்பா, நான் இந்த இடத்து வரை எனக்கு இந்த வேலை வேணும், சைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவரை முன்னிட்டு நாம் பின்னாடி செல்ல வேண்டும். அப்படியே சென்றும் பொழுது கடலே எதிர்பெற்றாலும் பிளப்பார், கசந்த மாறாவை மதுரமாக்கி தருவார். அவர் முன்னாடி போகிறார் அல்லவா? யோர்தான் வந்து பின்னிட்டு நிற்க செய்வார், தடையை நீக்குவார். எரிகோ கோட்டை போல தடைகள் வந்தால் தரைமட்டமாக்குவார். அவர் முன்னால் செல்கிறார் அல்லவா? இப்படி சகலத்தையும் உடைத்து எரிந்து பல பேர் கண்களுக்கு முன்பாக நம்மை வெட்கமடையாதபடிக்கு இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம் என்று சொல்ல வைத்து நடத்துவார். இதுக்கு சற்று சிரமம்தான், ஆனால் பழக்கத்துக்கு கொண்டு வந்து விட்டால் அற்புதமான வாழ்வு. இந்த வாழ்வு தான் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், நாமும் விரும்ப வேண்டும்.
இதுதான் அவர் நம்மை மகிமைப்படுத்துவதாகும். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பக்கமே மகிமை செலுத்தி கொண்டிருப்பதில்லை. கர்த்தர் தம் சாயலாய் ஆத்துமா நம்மை படைத்திருப்பதால் தம்மை போலவே நாம் செயல்பட வேண்டும், எண்ண வேண்டும், பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 28-29 வசனம் பேதுரு சொல்கிறார், நீரே ஆனால் நான் தண்ணீரில் நடந்து வர என கட்டளையிடும் என்றான். இயேசு இது என்ன இப்படி கேட்டானே, நான் கடவுள், இவன் மனிதன் என்று யோசித்து கொண்டிருந்தாரா? இல்லை, இல்லவே இல்லை. உடனே சொன்னார், வா என்றார். அதன் பின் நடந்தது வேற காரியம். எப்படி நாம் அவர் நம்மிடம் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறதோ அப்படியே நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் நமக்குள் இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார். நீங்கள் தனியாக இருந்தாலும் நீங்கள் தனித்து விடப்படவில்லை. நீங்கள் அவரோடு தான் இருக்கிறீர், அவர் உங்களோடு தான் இருக்கிறார். அது உங்கள் பேச்சிலே, செயலிலே, நடப்பதிலே, தெய்வ பயத்திலே நீங்கள் காட்ட வேண்டும். அப்போ அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். இது 2 நிலை உண்டு. ஒன்று, கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். இரண்டாவது, நம் மூலமாக அவர் மகிமைப்படுகிறார். நம் மூலமாக கிரியை செய்து மகிமைப்படுகிறார். நம்மை செம்மையாக நடத்தி நம்முடைய ஆட்டிடியூட், குணாதிசயங்களை மாற்றி 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 உறுதியாக்கி தன் திட்டத்தை நம்மிலே நிறைவேற்றி மகிமைப்படுத்துகிறார். சவுலை பவுலாக்கினார். ஒரே நாளில் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சந்தித்தார். ஊழியத்தையே மாற்றினார், அற்புதமாக மாற்றினார். அழிக்க வந்தவன் கட்ட ஆரம்பித்தான். அவனை மகிமைப்படுத்தினார். அவன் ஜெபித்தால் நடந்தது. இறந்து போன உயிரோடு எழுப்பி கொடுத்தான். ஐரோப்பா கண்டதில் 3/4 திருச்சபையை ஸ்தாபித்தான். தேவராஜ்யம் ஊன்ற கட்டப்பட்டது. அவன் மூலமாக செய்தார், மகிமைப்பட்டார். விரிவடைந்தது, ஊழியம் விரிவடைந்தது, கர்த்தர் மகிமைப்பட்டார். பவுலை போல ஊழியம் செய்தால்தான் மகிமைப்படுவாரோ என்று நினைக்கக்கூடாது. உங்கள் மூலமாக இன்னது நடப்பிக்க வேண்டும் என்று எவைகளை திட்டமிட்டு வைத்திருக்கிறாரோ அவைகளை நடத்தி நிறைவேற்றி முடிக்க நாமே தடையாக இல்லாமல் அனுகூலமாக இணக்கமாக இருக்கும் பொழுது கர்த்தர் அதை செய்து முடித்து மகிமைப்படுகிறார். உதாரணம் சொல்கிறேன். ஒரு குடும்பம் உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வைத்திருக்கிறார். ஒரே குடும்பம் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு நியமித்த வேலை அவ்வளவுதான். அதை உங்கள் மூலமாக செய்து மகிமைப்படுவார், உங்களை கனப்படுத்துவார். என்ன செய்ய வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறாரோ அது அவருக்குத்தான் தெரியும். நாம் அவரோடு இணக்கமாக இருக்கும் பொழுது நமக்கு உணர்த்துவார். நீங்கள் புரியவண்ண உணர்த்துவார். ஆம், நம்மை அவரது கருவியாக உபயோகப்படுத்தி மகிமைப்படுகிறார். அதற்காகத்தான் ஏசாயா 49:2 கூர்வையான பட்டயமாக்குகிறார், உங்களை துலக்கமான அம்பாக்குகிறார். உங்களைத்தான் சொல்கிறார், ஆக்கி வைத்துக் கொள்கிறார். எப்பொழுது பயன்படுத்த வேண்டுமோ அப்பொழுது பயன்படுத்துவார். அடுத்து நம்மை நிரப்பி நம்மிலே மகிமைப்படுகிறார். எப்படி? நமக்கு என்னெல்லாம் குறைவு, நிஜம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அந்த நிஜத்தை மாற்றக்கூடிய சத்தியம் அவரால் தான் முடியும், இயேசுவால் தான் முடியும். ஆபிரகாம் 99 வயதாகிவிட்டு கிழவனாகிவிட்டான். சாராளுக்கு கற்பம் செத்து விட்டது நிஜமுங்க. எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அது நிரந்தரம் என்று நினைத்து விட்டார்கள் மற்றவர்கள். ஆபிரகாமுக்கு தெரியும், இல்லை வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று. இந்த நிஜத்தை அவர் மாற்றவில்லையா? ஈசாக்கை கொடுக்கவில்லையா? மார்க் 5ஆம் அதிகாரத்தில் லேகியோன் பிடித்து பிசாசு பிடித்தவன் தன்னையே கல்லை கொண்டு கீறிக்கொள்கிறான். அவனை கத்துகிறான். அவனுடைய வீடே சுடுகாடு. அந்த பக்கம் யாரும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமானவன். அது எல்லாரும் பார்க்கிறார். அந்த பக்கம் யாரும் போகாதீங்க, அவங்க ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறார், அப்படித்தானே சொல்லியிருப்பார்கள். அதுதானே நிஜம், எல்லாருக்கும் தெரியும். அந்த வழி போக மாட்டார்கள். அந்த நிஜத்தை ஒரு நொடிப்பொழுதில் இயேசு மாற்றினார். அவன் விடுதலை அடைந்தான், வஸ்திரம் தரித்தான், இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தான். நான் உங்களோடு வருகிறேன் என்றான். வேண்டாமாப்பா, நீ ஊரில் போய் சாட்சி சொல்லு என்றான். வீட்டுக்கு போ என்றார். அவன் அந்த நாடு முழுவதும் சாட்சி சொன்னான். தெக்கப்போலி நாடு முழுவதும் சாட்சி சொன்னான் என்று வாசிக்கலாம். நிஜத்தை மாற்றவில்லையா? மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 5 மீன் தான் கையில் இருந்தது. அதுதானே நிஜம், எல்லாரும் பார்த்துருப்பார்கள். அது ஒரு சிறு பையனிடமிருந்து வாங்கினார்கள். அந்த நிஜத்தை மாற்றி 5000 பேருக்கு மேலாக போஷித்து மீது 12 கூட நடக்க வைக்கவில்லையா? மாற்றுவார். மாற்றுகிறவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் மாற்றத்தை விரும்ப வேண்டும். நாம் பாவிகள், அதுதானே நிஜம். அவரவர்களுக்குத்தான் தெரியும். எந்த நிலைமையில் இருந்து கிருபையற்று கிடந்தோம், நாற்றமிட்டு கிடந்தோம், நாதியற்று கிடந்தோம், கேப்பாரற்று கிடந்தோம், ஆவியில் மரித்து போய் கிடந்தோம். ஆவினா தெரியாது, ஆத்துமானா தெரியாது, எப்படி வாழ்றதுன்னு தெரியாது, மனம் போல செய்து கொண்டிருந்தோம். பாவிகளாக இருக்கவில்லையா?
அது நிஜமல்லையா? எல்லாருக்கும் தெரியுமல்லவா? நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தெரியுமல்லவா? இன்று நம் நிலையை நினைத்து பாருங்கள், எப்படி அந்த நிஜத்தை மாற்றி இருக்கிறார் என்று. அப்படி தாங்க எல்லா நிஜத்தையும் மாற்றுவார். நீங்கள் இது நிரந்தரம் என்று சொல்லி நிஜம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறதை அப்படியே மாற்றுவார். அவரால் தான் மாற்ற முடியும். நீங்கள் இணங்கிக் கொள்ளுங்கள், அவரோடு பிடித்து கொள்ளுங்கள், அவர் காலத்துக்கு காத்திருங்கள். இந்த கணவன் திருந்த மாட்டான், குடிகார கணவன் திருந்த மாட்டான், இவனுடைய பொல்லாத நடத்தை திருந்தாது, அது நிஜம், எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் நிஜம் என்று நிரந்தரம் என்று நினைத்து கொண்டீர்கள். இந்த நிஜத்தை, இந்த நிரந்தரத்தை உடைப்பார். நீங்கள் விரும்ப வேண்டும், செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். நிச்சயம் நடக்கும். இந்த வறட்சி, இது எது செய்தாலும் ஒரு அடி மேலே ஏறினா 2 அடி கீழே இறங்குறோம். இது நிஜம், ஏற்றுக்கொண்டீர்கள். இப்படித்தான் நம்ம வாழ்க்கை போகும் போல என்று. அல்லங்க, அது மாறும். எப்படி இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா, அந்த நிஜமெல்லாம் மாறினதல்லவா, அப்படி இந்த நிஜம் மாறும். வாழ்க்கை மாறும், சம்பூர்ணமாக மாறும். அவர் குறித்த வழக்கு மாறும். நீங்கள் நினைக்காத வேண்டாததுக்கு மேலாக மாறும். மாறும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். மாற்றம் வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும். அதை கொடுப்பவரை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்படித்த எல்லாம் மாறும். இப்படிப்பட்ட அற்புத அதிசய தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டாமா? எப்படி? சின்ன சின்ன விஷயங்களை கீழ்ப்படியுங்கள். அவரை அதிகாலையில் தேடுங்கள். அவருக்கு மரியாதை கொடுங்கள். உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் வெளியே காட்டுங்க. என்னோடு ஆண்டவர் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கள். விசுவாசத்தோடு இருங்கள், தைரியமாக இருங்கள், நல்ல பாசிட்டிவ் வார்த்தைகளை பேசுங்கள். சங்கீதம் 86:13 பாருங்கள். உம்முடைய கிருபை பெரியது என்கிறான் தாவீது. அப்படி பெரிய பெரிய கிருபையை கொடுப்பார். உங்களுடைய விஷயங்களெல்லாம் அவருக்கு அற்ப காரியம். அவர் கண்முன்னாக அது ஒன்றுமே இல்லை. ஜெபிக்கலாம். அப்பா தகப்பனே, சகலத்திற்கு சந்தோஷமாக ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து சாட்சியாக நின்று நீங்கள் விரும்புகிற பாதையில் நடந்து உம்மை மகிமைப்படுத்துவோம். இதற்கு உமது கிருபை போதுமானது தகப்பனே. நீரோ இவள் என் பிள்ளை என்பது உலகிற்கு காட்டுவேன் என்று எங்கள் கொம்பை உயர்த்தி எங்கள் சகலத்தை நாங்கள் நிஜம் என்று நம்பிக்கொண்டு நிரந்தரம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறவர்களை அல்ல தட்டிவிட்டு நீர் விரும்புகிற படம் அற்புதமாக மாற்றி நீர் எங்கள் குடும்பத்தை உயர்த்த போவதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே நீ செய்வீர் என்று அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு எது நடந்தாலும் என் கர்த்தர் அதன் நன்மைக்கு ஏதுவாக திருப்புவார், மாற்றுவார். மாற்றத்தை கொடுப்பது அவர் மட்டுமே. சத்தியத்தினால் மட்டும்தான் மாற்றம் உண்டாகும் என்பதை என்னையும் புரிந்து கொண்டதால் நான் எதற்கும் கவலைப்படாமல் அவருக்கு கீழ்ப்படிவதே என் நோக்கம் என்று வாழ்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.